இன்னைக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில வந்து பேசுறாரு. தும் போல் ரஹி ஜாத்தோ ஹோ சிக்கந்தர் மலைக்கு. திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு திமுக காரங்க சொன்னமாமியா. எங்கேயாவது நம்ம இதுவரைக்கும் அந்த ஊரை சிக்கந்தர் மலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? எங்க எம்பியை கேட்கிறேன். அப்படி ஒரு பேர் இருக்குன்னா அந்த ஊருக்கு இவங்க சொன்ன பிறகுதான் நமக்கே தெரியும். திருப்பரங்குன்றம்ங்கிற ஊருக்கு மேல ஒரு இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்கு. அதுக்கு பேர் சிக்கந்தர் தர்கா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அவங்க போய் சாமி கும்பிடுவாங்க. அங்க போய் இந்துக்கள் இங்க முருகனை போய் திருப்பரங்குன்றத்துல கும்பிடுவாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்கு. இந்த முனியப்பன் கோயிலையும் கெடா வெட்டி பொங்க வச்சு சோறு சாப்பிடுவாங்க. சிக்கந்தர் தர்காலையும் கெடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்க. நடுவுல முருகன் கோயில். இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சிக்கந்தர் மலை என்று சொன்ன திமுக அந்த சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற முருகனின் மலையாக நாங்கள் மீட்டெடுக்க முருகனுக்கு மாநாடு போட்டிருக்கோம்ட்டு மத வெறியை ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மதவெறியை ஒரு உள்துறை அமைச்சரே இன்னைக்கு கொண்டு வந்து பேசுறார். இன்னைக்கு என்னுடைய முஸ்லீம் சகோதரி ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நம்ம ஊர்ல நடந்த சம்பவம். கோயில்ல சாமி கும்பிட்டு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கோயில்ல விபூதியெல்லாம் வாங்கி குங்குமம்லாம் வச்சு மனைவியை கூப்பிட்டு பைக்கில் உட்கார வைக்கிறார். வா அவன்ட்டு அந்த அம்மா பைக்கில் உட்காருது. புதுசா கல்யாணம் ஆனவங்க போல இருக்கு. புருஷன் இடுப்பை இறுக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு. இந்த பைக்கில் உட்காந்து போறதை வச்சே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்க ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த சட்டையில இருக்க அந்த காலரை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு அர்த்தம். போவோம் முகரைக்கு இடுப்பை வேற பிடிக்கணும் மாட்டேன். தொப்பையே தண்டி இருக்கு. இந்த பேண்ட்ல இருக்க கொக்கியில விரல மாட்டிட்டு உட்காந்துருக்குன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உளுந்தா 2 பேரும் சேர்ந்து சாவம் இனிமையா வாழ்ந்து என்ன வாழாம இருந்து ஒரு அம்மா சொல்லுது. அது கம்பியை பிடிக்காம உட்காந்துருக்கும் போல. பின்னால உட்காந்து இடுப்பை பிடிச்சிட்டு புதுசா கல்யாணம் ஆன அந்த கப்பல் வர்றாங்க. அந்த அம்மாவோட சேலை அந்த இது பைக்கில் இருக்க சக்கரத்துல சுத்திருச்சு. சுத்தி அந்த சேலை முழுவதும் சக்கரத்துல சுத்திருச்சு. அந்த அம்மாவோட சேலை இல்லாம வெறும் ஜாக்கெட்டோட நிக்கிற அம்மா. அந்த பிள்ளை உடனே வெக்கப்பட்டு இந்த கை 2ஐயும் இப்படி பொத்திட்டு இறங்கி நிக்குது. அப்ப என்னுடைய சகோதரி மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு 2 வீலர்ல வர்றாங்க. அவங்க தலையில அப்படி ஒரு முக்காடு மாதிரி போட்டிருக்காங்க. புர்கா அதுக்கு பேரு. அந்த பொண்ணு நின்ன உடனே அந்த மானத்துக்கு பயந்து நின்றுகிட்டு இருக்க தன் சகோதரியை பார்த்துட்டு தன் தலையில போட்டிருந்த அந்த புர்காவை கலட்டி அந்த பெண்ணோட உடம்புல போத்தி, என்னுடைய மத அடையாளத்தை விட என் தமிழச்சியின் மானம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை போத்தி விட்டா பாருங்க. மதம் என்பது அன்புக்கு மதம் தடையே கிடையாதுயா. அதுக்கு இஸ்லாம் இந்து எல்லாமே. ஒரு இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய மத அடையாளத்தை வெறுத்து அதை விடுத்து தன்னுடைய சகோதரியின் மானத்தை காப்பாற்றினது நம் தமிழ்நாட்டில். இந்த இடத்தில் மதவெறியை எந்த சக்தியாலும் உண்டாக்க முடியாது. தமிழர்கள் என்ற ஒற்றுமையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். முருகனை பத்தி திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒரு பாட்டு கந்தன் கருணையில வரும், கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு? கந்தன் கருணை படத்துல திருப்பரங்குன்றம்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். என்ன பாட்டுங்கம்மா? அந்த அம்மா அழகா பாடுறாங்க. இங்கே ஒருத்தர் பாடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்படித்தானே பாட்டு இருக்கு. அந்த கவிஞர் இப்படி எழுதியிருந்தாரு. சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் எழுதினாரு.
அவர் சிக்கந்தர் தர்காவில் நெய் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எழுதினாரு. அந்த கவிஞருக்கு தெரியாது திருப்பரங்குன்றம் தான். 1000 2000 வருடங்களாக அந்த ஊருக்கு பேரு பரங்குன்றம் என்று பெயர். கோயில் வந்ததுக்கு பிற்பாடு திருப்பரங்குன்றம் என்று மாற்றினார்கள். இப்படி அந்த ஊர் பேர் அப்படியே இருக்கு, சிக்கந்தர் தர்கா அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவை அந்த இடத்திலிருந்து நீக்கி முருகனுடைய மலையை மட்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு பிஜேபி குரூப் அன்னைக்கு ஒரு அறைகூவல் விடுத்த உடனே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மக்கள்லாம் நாங்கள்லாம் இங்க மாப்பிள்ள மச்சான் பேசிட்டு இருக்கோம்யா. ரம்ஜான் அன்னைக்கு என் மாமன் வீட்டில இருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டில இருந்து பலகாரம் போகும். 2 பேரும் ஒன்னா மண்ணா மாப்பிள்ள மச்சான் பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து அந்த உறவை நீங்கள் கெடுக்க வேண்டாம்ட்டு கூட்டமா என்ன கோஷம் போட்டு வந்தாங்க தெரியுமா? முருகனுக்கு என்ன கோஷம் போடுவாங்க? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு போட்டுட்டு வர்றாங்க. இன்னொரு குரூப் பக்கத்திலேயே நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், இந்த 2 கோஷமும் வருது. அப்போ ஒருத்தர் இந்த பக்கம் சொல்றாரு கந்தனுக்கு அல்லாஹு அக்பர்னாரு. உடனே என்னடா கந்தனுக்கு அல்லாஹு அக்பரா, முருகனுக்கு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். எங்களை பொறுத்தளவு கந்தனுக்கு அரோகராவும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பரும் ஒண்ணுதாயா. நாங்க ஒன்றாக தமிழர்கள்னு ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அமித்ஷா என்ற உள்துறை அமைச்சர் அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஒரு அமைச்சருங்கிறவர் அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவா இருக்கணும். நான் வேலை பார்த்தது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல். அங்க உள்ளுக்கையே சர்ச் இருக்கும். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். நான் போய் சயின்ஸ் நடத்த போறப்ப என்னுடைய மாணவர்களை பார்த்து, மாணவர்களே சயின்ஸ் நடத்த வந்திருக்கேன், ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி, அது நடத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை எல்லாரும் சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஆனா அந்த பயலைய உட்கார்ந்துருக்கேன் போற எல்லா மதத்துக்காரனும் உட்கார்ந்துருக்கேன். என்னடா வாத்தியாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சயின்ஸ் நடத்துறதுக்கு பதிலா அல்லேலூயாங்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை. என்னுடைய மாணவர்கள்ட்ட போய் நான் அதை திணிக்க கூடாது. நான் தனியா என் சர்ச்சில் சாமி கும்பிடலாமே ஒழிய ஆசிரியர் என்ற நிலையில் நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாகத்தான் இருப்பனே ஒழிய ஒரு மதத்தினுடைய அடையாளத்தை நான் காட்டுறது என்னுடைய ஆசிரியர் பணிக்கு நான் செய்கின்ற துரோகம். என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்ங்கிறத எந்த இடத்துல நிரூபிச்சு காட்டினாரு? முருகனுடைய மாநாடு பழனியில நடந்தது. உலகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்தர்கள் கூடினாங்க. அந்த மாநாட்டுக்கு தொடக்க உரை ஆற்றி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த மாநாட்டு மலருக்கு அணிந்துரை எழுதி அதுல கையெழுத்து போட்டிருக்காரு மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு இதுவரைக்கும் 4 ஆண்டுகளில் 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்துக்களுக்கு விரோதமான கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? ஆறுமுகம்னா முருகனுடைய பேர். முருகன் எப்படிப்பட்ட சாமி? அடே அப்பா, வீட்டில் நடந்த பிரச்சனையில கூட அவருக்கு கிடைச்ச ஞானப்பழம் கிடைக்கலன்ட்டு பழனியில போய் தனியா இன்னைக்கு அவருக்கென்று ஒரு உலகத்தை அமைச்சிருக்கார். ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வர்றாரு நாரதர். அவருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, அவர் வாட்டுக்கு தின்ட்டு போயிருக்கலாம். அவர் நேரம் சிவபெருமான்கிட்ட வந்து இதோ ஞானப்பழம், சிவபெருமான் வாங்கி அவர் சாப்பிட்டுருக்கலாம். அவர் அதை வாங்கிட்டு இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. அவரும் மனைவிக்கு பயந்து கொடுத்த மாம்பழத்தை வீட்டுக்காரமாட்ட கொடுத்துட்டாரு. சரி, அந்த அம்மாவாது ரொம்ப நன்றி மாமா அப்படின்ட்டு அந்த பழத்தை தின்றுருக்கணும். அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. பிரிக்க கூடாது, யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில
யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு முருகன் மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை வேகமா சுத்திட்டு வர்றார். அவருடைய அண்ணன் விநாயகர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு உடம்பு. அவர் என்னைக்கு போய் உலகத்தை சுத்துறது, அவ்வளவு பெரிய உடம்பை தூக்கிட்டு அவர் உடனே ஒரு ஐடியா பண்றார். நாரதர்கிட்ட வந்து கேட்கிறாரு, உலகம்னா என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உடனே அந்த நாரதர், உலகம்னாலும் அப்பா அம்மானாலும் ஒண்ணுதான், அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தினதாகத்தான அர்த்தம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை சுத்திட்டு ஞான பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. யாரு? விநாயகர். முருகன் கோபமா வருவார், எங்கே எனக்கு ஞானப்பழம், உங்க ஒன்னைய வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காயா? உடனே அவருக்கு கோபம் வந்து, எனக்கு ஞானப்பழம் தரவில்லைன்னு கோச்சுக்கிட்டு அன்னைக்கு பழனிமலையில் போய் தனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைத்தவர் முருகன். அந்த முருகன் பெயரை கொண்ட ஆறுமுகம். அன்னைக்கே மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்த முதல் கடவுள் யாருன்னா நம்ம தமிழ் கடவுளான முருகன் தான். அந்த முருகனுடைய பெயரை தாங்கிய ஆறுமுகன் தலைமையில் இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடக்குது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை வந்து எனக்கு முன்னால் உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் முரசொலி மூர்த்தி அவர்களுக்கும், வருகை வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பொறுப்புல எப்படி இருந்தா ஒரு ஆள் எப்படி இருப்பான், பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி இருப்பான். ஒரு வார்டு செயலாளர் கூட 15 பேரோட வர்றான் நெஞ்ச வடைச்சுக்கிட்டு. யாரா அவரு? என்ன மத்திய அமைச்சரா? அப்படி இல்லையா, 6வது வார்டு செயலாளர். 6வது வார்டு செயலாளர் 20 பேரோட நெஞ்ச வடைச்சிட்டு வராரு. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக மாதவரம் தொகுதியில வெற்றி பெற்ற எனது அருமை சகோதரர் மாதவரம் சுதர்சனம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை வாழ்த்துக்கலாம். நம்ம சகோதரி எல்லாம் அப்படியே நான் வர்றப்போ ஒரு அம்மா இப்படியே பார்த்துச்சு, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்பக்கா பேசி முடிக்கிறது, நம்மளுக்கு இந்த சீலையும் மிஷினையும் கொடுக்க போறாங்க, இவரை யாரையா கூட்டிட்டு வந்தது அப்படின்னு நினைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு வயசான பாட்டி வாயில பல்லே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி நம் திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் இன்னைக்கு சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா நம்ம மணலில் இருக்க நம்ம சகோதரிகளை பார்த்தா, அவரும் முரசொலி மூர்த்தி என்னென்னமோ குரல்ல எல்லாம் பேசி மேஜையெல்லாம் குத்தி பார்த்தாரு, எல்லாம் இந்த இப்படியே உட்கார்ந்து இருக்குது. நீ மேஜை எத்தனை தடவை குத்துனா எனக்கு என்னையா அப்படின்ட்டு ஒருத்தரும் கைத்தட்டில் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இவங்கள்ட்ட எப்படியா நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் வந்த பிற்பாடு இந்த மலர்ந்த முகத்தை பார்த்தோன்னு தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமியான்ட்டு. காரணம் 3 வகையான பெண்கள் இருக்காங்க. புருஷன் கண்ட மணிக்கு திட்டுவேன் அந்த பொண்ண மனைவிய, போடி உன்னெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம் அப்படி அப்படின்னு திட்டுறான். அதுக்கு சில பேர் எப்படி திட்டுறாங்கன்னா புருஷனுக்கு சமமா சத்தம் போடுவாங்க. என்ன ஏன் அப்படி சத்தம் போடுற, பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? இது ஒரு வகையான பொம்பளை. 2வது வகையான பெண்கள் இருப்பாங்க. புருஷன் திட்டுவான், உன்னையெல்லாம் உதைக்காம விட மாட்டேன்டி அப்படின்னா, என்ன பேசுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. இது 2வது வகை. இதுல ஒரு 5-6 பேர் சிரிக்கிறாங்க, அது அந்த வகையை தான் இருப்பாங்க போல இருக்கு. 3வது வகை ஒண்ணு இருக்கான், புருஷன் எவ்வளவு திட்டினாலும் உன்னைய நான் கத்தி எடுத்து 2 வெட்டாம விட மாட்டேன்டே, உன்னையாலதான் இந்த குடும்பம் நாசமா போச்சு அப்படிமா. எந்த அசைவும் இல்லாம இங்க பாரு பேத்துருவே மூஞ்சி அப்படிமா, அப்பயும் இந்த அப்படியே உட்காந்துரு. இதுதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா. இந்த அமைதியா இருக்கிறவங்க தான் நாட்டுல பெரிய பஞ்சாயத்து. ஆனா எங்க சகோதரிகள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க
உங்களுடைய பார்வை பூரா இங்க இந்த பக்கம் தான் இருக்கு. என்னைய யாருமே பார்க்கல. அப்படியே என்னைய ஒரு பார்வை, இத ஒரு பார்வை. காரணம் என்னன்னா, இது நமக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும், இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றுறதுக்கு வரிசையா ஒரு மேஜையில லட்டு, ஜாங்கிரி, ஸ்வீட்லாம் வச்சிருப்பான். மாணவர்களுக்கு கொடி ஏற்றிட்டு அதை கொடுக்கறதுக்காக வச்சிருப்பான். கொடி ஏற்றிட்டு ஹெட்மாஸ்டர் பேசிட்டு இருப்பாரு, சுதந்திர தினம் என்றால் என்ன? பயிலாம் லட்டு ஜாங்கிரி சார் அப்படின்னா. காரணம் அவனுடைய எண்ணம் பூரா அதுல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பொருளை நீங்க மேடையில வாங்கினாலும் வாங்காட்டியும், மறந்துட்டு வாங்காம போனாலும், உங்கள் வீட்டுக்கே இந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இயக்கம் எதுன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க இருந்தாலும் இல்லாட்டி இந்த பொருள் உங்களுக்கே வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு கலைஞருடைய பிறந்த நாள். கலைஞருங்கிற தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? ஒரு தலைவருக்கு குரல்ங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு அவர் கூட்டத்தில் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அந்த வார்த்தையை கேட்டு நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் வரும்போது இப்படி வேட்டு போட்டாங்க. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் இங்க மணலில் வேட்டு போடுறாங்கன்னா இது யாருக்கு வேட்டுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் போடப்படுகின்ற வேட்டு. வர்ற 2026 தோல்வி அடைய போவது அதிமுக பாஜக கூட்டணி. 2026 மீண்டும் முதலமைச்சராக போகிறவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு எதிர்கட்சிக்கு போடப்பட்ட வேட்டு தான் இப்ப 2வது போட்ட வேட்டு. நீ பாத்தீங்கன்னா, ஆஹா, உண்மையிலே எதுக்கு வேட்டு போட்டாங்கன்னு நம்ம எதிர்கட்சிக்கு வேட்டு போட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இன்று 2வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற எங்கள் அன்பு ஐயா ஆற்காடு வீராசாமி பெற்றெடுத்த எங்கள் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களை உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவரை அன்போடு வரவேற்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல மனிதருக்கு அருமையான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. கலைஞருடைய அந்த குரல் ரொம்ப அற்புதமான குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த வார்த்தையை சொன்ன உடனே கோடிக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி அவ்வளவு உற்சாகப்படுத்துவாங்க. இன்னைக்கு சகோதரிகள் ஏன் மகிழ்ச்சியாக நம்ம ஆட்சியில இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெண்களை நம்பிய ஒரு ஆட்சி எதுன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நிக்கிறாங்க, ஜம்முன்னு பேண்ட் ஷர்ட் போட்டு இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு. ஆள் எப்படி நிக்கிறாரு பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே போலீஸ்காரங்கள நம்ம கொஞ்சம் பேசாம இருக்கியா, இவரை கூட்டி போங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, டவுசர் போட்டு சிவப்பு கலர் தொப்பி வச்சு அப்படி இருப்பாங்க பழைய சினிமால. இன்னைக்கு ஐயா இன்ஸ்பெக்டர் பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு இருக்காரு. அந்த பழைய டவுசர் போட்ட போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு. அவர் டவுசர் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாரு. போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றப்ப வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு பையே எடுத்துட்டு போக மாட்டாரு. அரிசியை வாங்கி இடது பாக்கெட்ல போட்டுக்கிடுவாரு. கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வாங்கி வலது பாக்கெட்ல போட்டுக்குவாரு. பின்பக்க பாக்கெட்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம், பருப்பு. 4 பாக்கெட்லையும் பலசர கடையவே வாங்கி போட்டுட்டு வருவாரு. வீட்டுல டவுசர் அவுத்து போட்டாருன்னா பலசர கடை, அரிசி கடை பூரா கொட்டி கிடக்கும். அப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல போலீஸ்காரங்க டவுசரை போட்டு. இன்னைக்கு அந்த டவுசர் போட்ட போலீஸ்காரங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ்காரர்கள் பேண்ட் போடணுங்கிற அரசு ஆணையில் கையெழுத்து போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனோம்னா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கான், அதுல போய் நின்று இப்படி தொப்பிக்க அப்படின்ட்டு அந்த பெல்ட் அப்படி ஆனால் அப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி பாஷா
அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஜம்முன்னு நிக்கிறாங்கன்னா, ஒரு போலீஸ்காரங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு முழு பேண்ட் போடணுங்கிற ஜீவோல கையெழுத்து போட்ட தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். ஆண்கள் மட்டும்தான் போலீஸ் வேலை பார்க்க முடியுங்கிற நிலையை மாற்றி பெண்கள் கூட போலீஸ் வேலையை பார்க்க முடியுங்கிற, பெண்களையும் காவல்துறையில் பணியாற்றலாம் என்கிற அரசாணையை பிறப்பித்தவரும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஒரு பொம்பளை பிள்ளைன்னா குனிஞ்சதலை நிம்மராம நடக்கணும், யாருக்கிட்டையும் வாய் திறந்து பேசக்கூடாது, ஆம்பளை முன்னாடி உட்காரக்கூடாது, அப்படிலாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு இந்த மணலில பாருங்க ஆம்பளை பூரா கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. எங்க சகோதரி எல்லாம் ஜம்முன்னு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி செய்த மிகப்பெரிய சாதனை. ஒரு பெண் வந்து கையை கட்டி உட்கார்ந்துருக்கனா, வாயை திறந்து யார்கிட்டையும் சத்தமா பேசக்கூடாது. பொண்ணு பார்க்க வர்றப்ப கூட அந்த பொண்ணு வாயை திறந்து பேர் கேட்டா சொல்லக்கூடாது. உன் பேர் என்னம்மா அப்படின்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரன். பொண்ணை வர சொல்லுங்க, காப்பியை கொண்டுட்டு இப்படியே வரும். வாமா உன் பேர் என்ன? லட்சு. லட்சு. பேரை சொல்லுமா? லட்சு. லட்சுன்னு என்ன பேர் வச்சிருப்பாங்களா ஐயா? இல்லைங்க, லட்சுமி. புள்ள வெக்கப்பட்டுக்கிட்டு முழுசா சொல்ல முடியாம லட்சு லட்சுன்னு சொல்லுது. நல்ல வேளை நான் தும்முதாக்குன்னு நினைச்சு பயந்துட்டேன்னாரு. ஒரு பெண் சத்தமா தன்னுடைய பேரை சொன்னா கூட அது அடக்க ஒடுக்கம் இல்லாத பெண் அப்படின்னு முத்திர குத்தின காலம் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறையில எஸ்பியா ஐஜியா ஒரு பெண் பேண்ட் ஷர்ட் போட்டு ஷூ போட்டு ஆண்களுக்கு நிகராக நின்று ஒருவரை காவல்துறையில் காவல் செய்கிறார்கள் என்றால் இந்த துணிச்சலை பெண்களுக்கு கொடுத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த ஞானசேகரனை அவனுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்கு கோர்ட் யாரை நியமிச்சிச்சு தெரியுமா? 3 பெண் போலீஸ் அதிகாரிகளை நியமிச்சு, ஒரு எஸ்பி, ஒரு டிஐஜி, ஒரு ஐஜி, 3 பேர்த்தோட தலைமையில நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்கணும்னு சொல்லி 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு கிட்டத்தட்ட 57 நாளில் ஒருவனுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெண் போலீஸ் அதிகாரிகள் அந்த புலனாய்வை சிறப்பாக செய்தார்கள். அதனால பெண்கள்னா இந்த வராங்க பாரு நம்ம சகோதரி போலீஸ்காரங்க, ஒரு பெண்ணுன்னா குனிஞ்சதலை நிமிராம நடக்கணுங்கிறதா ஒரு காலத்துல ரூலு. இந்த மணலீர் நடு ரோட்ல ஒரு பெண் குனிஞ்சதலை நிமிராம நடந்து போனா லாரியில் அடிபட்டு தான் சாகணும். நேரா நிமிர்ந்து நடந்தா தான் ஏத்தாப்புல என்ன வாகனம் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு தடவை வந்து செல்போன் முதல்ல இந்த நாட்டுக்கு அறிமுகமான நேரத்தில் ஒரு அம்மாவுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டில். வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. அந்த அம்மா வீட்டுக்காரரோட நம்பரை போட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு நம்பரை போட்டுருச்சு. போட்டோன்னா என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு. அந்த அம்மா இப்படியே பார்த்துச்சு. என்னடி ஒரு பொம்பளை என்னமோ சொல்றா, என்னக்கா சொல்றா? அவர் இன்னொருத்தர் கூட தொடர்புல இருக்காரா? ஐயோ, வேலைக்கு போறாருல நான் நினைச்சேன், இந்த ஆளு போய் இன்னொருத்தர் கூட தொடர்புல வேற இருக்கானா? ஐயோன்ட்டு போனை வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போட்டுச்சு வீட்டுக்காரர் நம்பருக்கு. போட்டோன்னா ரிங் போச்சு. ரிங் போனோன்னா அவர் எடுப்பாருன்னு பார்த்தா திரும்ப இன்னொரு பதில் வந்துச்சு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஐயோ, வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டானோ? முதல்ல தொடர்புல இருந்தாருன்னாங்க, இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிட்டானோ, ஓடிட்டானா எங்கேயோ அப்படின்னு பயந்து வீட்டுக்காரர் வர வரைக்கும் அந்த அம்மா அவ்வளவு வேதனையோட இருந்துச்சு. சாயந்தரம் வர்றாரு, எத்தனை நாளையா நடக்குது இந்த வேலை? அது ஒரு 15 வருஷமா அவன் வேலைக்கு போறத கேட்கிறாளாக்குன்ட்டு 15 வருஷமா வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். 15 வருஷமா? கல்யாணம் பண்ணியே 10 வருஷம் தானே ஆகுது, அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டியான்ட்டு சண்டை போட்டு அந்த செல்போனுங்கிற அந்த கருவி வந்த சமயத்தில் இப்படி ஒரு வார்த்தை வந்து வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குச்சு.
ஆனா இன்னைக்கு நம்ம சகோதரிகள் கையில் இன்னைக்கு அந்த செல்போன் எவ்வளவு ஈஸியா இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துறீங்க. அன்னைக்கு ரோட்ல வந்து கொய்யாப்பழம் விற்கிற அம்மா இடுப்புல சொருகிட்டு போன் எடுத்து இன்னும் ஒரு 15 பழம் இருக்கு வித்துவிட்டு வந்துடுறேன், அரைப்படி அரிசி சோறாக்கி வச்சிரட்டா அப்படிங்கிறது யாரு? ஒரு கொய்யாப்பழம் விற்கிற அம்மா மொபைல் போன் எடுத்து பேசுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த வேலை தான் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி ஒரு பெண்ணுக்கு அரசாங்க வேலையிலும் பணியில் அமர்த்துவதற்கு அரசாங்க வேலையில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஒரு அரசாங்க ஆபீஸ்ல நீங்க போனீங்கன்னா தாசில்தாரா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா, டெப்டி தாசில்தாரா இருக்கிறது ஒரு ஐயா, ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கிறது ஒரு சார், பியூனா இருக்கிறது ஒரு பையன், கலெக்டரா இருக்கிறது ஒரு அம்மா. கலெக்டராக இன்னைக்கு ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு பியூனாக ஒரு ஆண் இருக்கிறான். அந்த கலெக்டர் வந்து உளிசாமி அப்படின்னு கூப்பிட்டா அம்மா இந்த வந்துட்டேம்மா. ஒரு பெண்ணால் கலெக்டராகவும் முடியும் அப்படிங்கிறதை நிரூபித்து காட்டிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. அதனால பெண்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட திட்டங்களை இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. விடியல் பயணம்னு அந்த பெண்கள் வந்து பேருந்துல போற நேரத்தில் அவங்க என்ன ஹாப்பியா போறாங்கன்றீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2020 ஒரு வீட்டில் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு புறப்பட்டு இருக்காங்க புருஷன் முண்டாட்டி 2 பேரும். அப்ப புருஷன் சொல்றான் பாக்கெட்ல இருக்க காசை பார்த்துட்டு, இந்தடி காசு கம்மியா கிடக்குது, நான் மட்டும் போயிட்டு வர்றேன் கல்யாணத்துக்கு, நீ வீட்டில் இரு. எங்க அண்ணன் கல்யாணம்யா, எங்க அண்ணன் மையன் கல்யாணம், காசு இல்ல, நான் மட்டும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் புருஷன். இன்னைக்கு என் தலைவருடைய ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா? நான் போகலடி கல்யாணத்துக்கு, டிக்கெட்டுக்கு காசு கேட்குறாங்க, நீ எங்க அம்மாவும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு தன்னுடைய அம்மா மாமியாரும் மருமகளும் இன்னைக்கு பஸ்ல கல்யாணத்துக்கு போறாங்க. ஆம்பளை போக வேண்டிய கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணும் ஒரு வயதான அம்மாவும் போய் அந்த கல்யாணத்தில் ஆண்கள் நிற்க வேண்டிய இடத்துல கம்பீரமாக ஒரு பெண்ணை நிற்க வைத்த ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. இதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு லிப்ஸ்டிக் போட்ட பஸ், அதுக்கு அவர் பேர் கொடுத்துருக்கு. முன்னால ரோஸ் கலர்ல அடிச்சிருக்கிற பெயிண்ட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸை போட்டு ஸ்டாலின் ஏமாற்றுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு பயணத்திலும் செல்லக்கூடிய என் சகோதரிகள் 2026 உதயசூரியன் சின்னத்தை தவிர வேற எந்த சின்னத்திற்கும் அவர்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள். இந்த விடியல் பயணம் வந்த பிற்பாடு என்னென்ன விஷயம் வந்துருச்சுங்கிறீங்க. டவுன்ல ஒரு வீட்டில் வேலைக்கு போற ஒரு அம்மா சாதாரணமா பஸ்ல கட்டணமே கொடுக்காம அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை மட்டும் கை நிறைய வாங்கிட்டு வருது. மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கின அம்மா பஸ்ஸுக்கு 3000 ரூபாய் போக 6000 ரூபாய் மிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த 3000ம் சேர்த்து மிஞ்சி 10,000 ரூபாய் சம்பளமும் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி செய்த தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பெண்கள் கையில எதையாவது கொடுத்தா தான் அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க ஒரு சில வேலையெல்லாம் பெண்கள் தான் பார்க்க முடியும். நர்ஸ் வேலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆம்பளை நர்ஸா இருந்தாங்க. மேல் நர்ஸ் ஆர்டர்லி MNO அப்படின்னு போட்டு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு ஆம்பளை நர்ஸா இருப்பான். அவன்கிட்ட எல்லாம் யாராவது ஊசி போட முடியுமா? அந்த ஆம்பளை நல்லா முரட்டு மீசை வச்சுக்கிட்டு இப்படி நிற்பான். ஊசியா உனக்கிட்ட போட்டா கடப்பாறையில போட்ட மாதிரிலையா இருக்கேன், கையமிட்டு அப்படின்ட்டு அந்த ஆள் ஊசியை போடுறான். அப்படி வலிக்குது. ஆனால் ஒரு பெண் நர்ஸா இருந்தா, சிஸ்டர் ஊசி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த பஞ்சில தண்ணியை தொட்டு இந்த அப்படி தடவி போட்டுருங்க சிஸ்டர், போட்டாச்சுங்க, போட்டாச்சா, வலிக்கவே இல்லை,
ஒரு பெண் ஊசி போட்டா வலிக்கவே வலிக்காது. காரணம் அந்த இரக்க சுபாவமும் ஒருவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் இருப்பது பெண்களுடைய மனசு மட்டும்தான். அதனாலதான் ஆண்கள்ங்கிற அந்த நர்ஸுகளை எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில நர்ஸாக பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஆணை பிறப்பித்தவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு செவிலியர்களாக பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஆம்பளையில வாத்தியாரா போட்டா ஒருத்தனாவது பள்ளியிடத்துக்கு வருவானா? ஆம்பளை வாத்தியாரு அம்மா இங்கே வா வான்றாரு. நான் வரலையா, என்னையா காண்டாமிருகம் கத்துன மாதிரி கத்துறேன்னு. ஆனா ஒரு பெண் ஆசிரியரா இருந்தா, பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி wool சொல்லுங்க. பாபா பிளாக் ஷீப் ஒழுங்கா சொல்லு. ஆனா கொஞ்சம் தப்பான வாத்தியார் சப்புன்னு அரைஞ்சிருவாரு. அடுத்த நாள் வந்து சொல்லுவான், அந்த வாத்தியார் இருக்க வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன், அந்த ஆள் என்ன காண்டாமிருகம் மாதிரி கத்துறாருன்னு. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கணும்னு அந்த பெண்களை மதித்து அரசு பணியில் நியமித்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும். ஆனா இப்படிப்பட்ட வேலையில தான் பெண்கள் இருக்கணுமா? அவங்க எதை கொடுத்தாலும் பத்திரமா வச்சிருப்பாங்க, ஆண்கள்கிட்ட எதை கொடுத்தாலும் பத்திரமா வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கும் பாருங்க, ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிற அந்த உரிமை யாருக்கு இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. 10 மாசம் சுமந்து பொறுமையா அந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறது அவங்க தான். இந்த புள்ள பெக்கிற உரிமையா ஆம்பளைகளுக்கு இயற்கை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருத்தனாவது 3 மாசம் பிள்ளைய வகுத்துல வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதை எவன்டா சமைப்பான்? டாக்டரை கூப்பிட்டு இதை அறுத்து எரிய, நம்மளால இதை தூக்கிட்டு தெரிய முடியாது, 10 மாசம் இதை வேற தூக்கிட்டு தெரியறதான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு லியோன் இந்த மேடையில பேசுறேன்னா, என் தாய் என்னை 10 மாதம் சுமந்து பொறுமையாக பெற்றெடுத்ததுனாலதான் லியோன் இந்த மேடையில உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கும். பத்திரமா பாதுகாத்து பெத்தெடுப்பாங்க. தாலி பாருங்க பெண்கள் கையில தான் இருக்கு. இந்த முன்னால உட்கார்ந்து இருக்கேன் என் தங்கச்சி. கல்யாணம் முடிச்சவங்களா இல்லையாங்கிறத பெண்களுடைய முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளைய முகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா, கல்யாணம் முடிச்சிருக்காரா இல்லையான்ட்டு ஏதாவது ஒரு அறிகுறி? இந்த டிவிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் முகத்திலேயாவது கல்யாணம் முடிச்சவருக்குரிய அறிகுறி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அடையாளம் பூரா அவங்கள்ட்ட தான் இருக்கு. கல்யாணம் முடிச்சவங்க பெண்கள்ங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, இந்த வச்சிருக்காங்க பாரு. நான் கேட்டேன், எதுக்குமா கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய பொட்டு கோட்டுக்கு நடுவில் வைக்கிறீங்கன்னு. எல்லாம் வைக்கிற ஆளுங்க, அதனால தான் நானும் வைக்கிறேன். இன்னொரு அக்காட்ட கேட்டேன், எதுக்குக்கா பொட்டு பெருசு பெருசாக வைக்கிறேன்? இதையும் வைக்கலைன்னா 5 வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே தெரியுறானுங்க, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசா வச்சு ஏற்கனவே நான் இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டவடா விரட்டிக்கிட்டு திரியிறாங்கன்ட்டு திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது காரணம் இல்லை. ஒரு பெண் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறதுக்கு காரணம், வலது பக்க வகிடு பிறந்த வீடு, இடது பக்க வகிடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களத்தை தரணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பெண் அந்த கோட்டுக்கு நடுவுல குங்குமம் வச்சு இன்னைக்கு தமிழ் பண்பாட்டை பாதுகாத்து வைத்திருப்பவர்கள் யாருன்னா என்னுடைய சகோதரிகள் தான். ஆண்கள் கையில் அதை கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தாலி கட்டுறது ஆம்பளைகளுக்கு கட்டி இருந்தா ஒருத்தன் கழுத்துலயாவது 2 கிராம் இருக்குமா? மூர்த்தி அண்ணன் சிரிக்கிறாரு பாருங்க. ஆம்பளைக்கு மட்டும் தாலி கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை மாத்தி இருந்தா ஒருத்தன் கழுத்துல 1 கிராம் இருந்திருக்குமா? 1/2 கிராம் இருந்தா கூட அடகு வச்சு ஒரு கட்டிங்க வாங்குமாப்பிள்ள, அலுப்பா இருக்கு அப்படின்னா. போதையில இருக்கிற அந்த மஞ்ச கைத்தையும் அத்து சை இதை எவாடா தூக்கிட்டு திரிவான்ட்டு அத்து போட்டுருவான். ஆனா என் சகோதரிகளுக்கு திருமணம் முடிச்சோன்னு அந்த தாலியை எப்படி பாதுகாப்பாங்க தெரியுமா? எத்தனை தடவை கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. கோயில்ல கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு அந்த தாலி கொடி எடுத்து செவுத்து பக்கம் திருப்பிக்கிடுவாங்க. அந்த தாலி மேல குங்குமத்தை வச்சு கண்ணுக்குள்ள ஒத்தி, ஏமா அதுல பொட்டு வைக்கிறேன்னா அதுல அவர் இருக்காருல்ல, யாரு அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான், அவன் இத்த திண்டி இருக்கான், புலிமூட்டை ராமசாமி மாதிரி ஆட்டோல உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுவதும் இருக்கான். அவன் அந்த மஞ்ச கயித்துல இருக்கான். நம்பி பொட்டு வைத்து பாதுகாப்பது நம்ம சகோதரிகள். அதனாலதான் ரேஷன் கார்டுல மேல ஆண்கள் பேர் இருந்தாலும், குடும்ப தலைவன் அப்படின்னு பேர் இருந்தாலும்,
உரிமை தொகையை பெண்கள் கையில் கொடுத்ததற்கு காரணம் அவர்கள்தான் எதையுமே பத்திரமாக வைத்து குடும்பத்துக்கு செலவழிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு உரிமை தொகை கொடுத்தார். ஆம்பளைகளுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கேன்? இங்க ஒரு பிரதர் வந்தார்ல, பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன இம்சப்படுத்தினார்ல, அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும்? சும்மா நானும் ஆம்பளை தான். 1000 ரூபாய் வாங்கணும்னா அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வாமாப்ல 750 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போ, ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ஆஃபை வாங்குவாங்க. இங்கிலீஷில் பேசுவேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஒரு ஆஃப், இன்னொன்று வாங்குமே, இன்னொரு ஆஃபு 1000 போய் 2 சாக்கடையில் 2000 கிடைக்கும். தலைவர் கொடுத்த 1000 சாக்கடையில் கிடைக்கும். ஆனால் என் சகோதரி கையில் அந்த 1000 இருந்தா ஒரு நகைச்சீட்டு போட்டு 5 பவுன் நகை வாங்கி தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்கிற நம்பிக்கையில நான் உரிமை தொகையை உங்களுக்கு கொடுத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில வந்து பேசுறாரு. तुम बोल रही जातो हो சிக்கந்தர் மலைக்கு, திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு திமுக காரங்க சொன்னமாமியா. எங்கேயாவது நம்ம இதுவரைக்கும் அந்த ஊரை சிக்கந்தர் மலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? எங்க எம்பியை கேட்கிறேன். அப்படி ஒரு பேர் இருக்குன்னா அந்த ஊருக்கு இவங்க சொன்ன பிறகுதான் நமக்கே தெரியும். திருப்பரங்குன்றம்ங்கிற ஊருக்கு மேல ஒரு இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்கு, அதுக்கு பேர் சிக்கந்தர் தர்கா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அவங்க போய் சாமி கும்பிடுவாங்க. அங்க போய் இந்துக்கள் இங்க முருகனை போய் திருப்பரங்குன்றத்துல கும்பிடுவாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்கு. இந்த முனியப்பன் கோயிலையும் கெடா வெட்டி பொங்க வச்சு சோறு சாப்பிடுவாங்க. சிக்கந்தர் தர்காலையும் கெடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்க. நடுவுல முருகன் கோயில். இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சிக்கந்தர் மலை என்று சொன்ன திமுக அந்த சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற முருகனின் மலையாக நாங்கள் மீட்டெடுக்க முருகனுக்கு மாநாடு போட்டிருக்கோம்ட்டு மத வெறியை ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மத வெறியை ஒரு உள்துறை அமைச்சரே இன்னைக்கு கொண்டு வந்து பேசுறார். இன்னைக்கு என்னுடைய முஸ்லீம் சகோதரி ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நம்ம ஊர்ல நடந்த சம்பவம். கோயில்ல சாமி கும்பிட்டு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கோயில்ல விபூதியெல்லாம் வாங்கி குங்குமம்லாம் வச்சு மனைவியை கூப்பிட்டு பைக்கில் உட்கார வைக்கிறார். வா அவன்ட்டு அந்த அம்மா பைக்கில் உட்காருது. புதுசா கல்யாணம் ஆனவங்க போல இருக்கு. புருஷன் இடுப்பை இறுக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு. இந்த பைக்கில் உட்காந்து போறத வச்சே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்க ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த சட்டையில இருக்க அந்த காலரை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு அர்த்தம். போவோம் முகரைக்கு இடுப்பை வேற பிடிக்கணுமாக்கும். தொப்பையே தண்டி இருக்கு. இந்த பேண்ட்ல இருக்க கொக்கியில விரல மாட்டிட்டு உட்காந்துருக்குன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உளுந்தா 2 பேரும் சேர்ந்து சாவம், இனிமையா வாழ்ந்து என்ன வாழாம ஒரு அம்மா சொல்லுது. அது கம்பியை பிடிக்காம உட்காந்துருக்கும் போல. பின்னால உட்காந்து இடுப்பை பிடிச்சிட்டு புதுசா கல்யாணம் ஆன அந்த கப்பல் வர்றாங்க. அந்த அம்மாவோட சேலை அந்த இது பைக்கில் இருக்க சக்கரத்துல சுத்திருச்சு. சுத்தி அந்த சேலை முழுவதும் சக்கரத்துல சுத்திருச்சு. அந்த அம்மாவோட சேலை இல்லாம வெறும் ஜாக்கெட்டோட நிக்கிற அம்மா. அந்த பிள்ளை உடனே வெக்கப்பட்டு இந்த கை 2ஐயும் இப்படி பொத்திட்டு இறங்கி நிக்குது. அப்ப என்னுடைய சகோதரி மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு 2 வீலர்ல வர்றாங்க. அவங்க தலையில அப்படி ஒரு முக்காடு மாதிரி போட்டிருக்காங்க, புர்கா அதுக்கு பேரு. அந்த பொண்ணு நின்ன உடனே அந்த மானத்துக்கு பயந்து நின்றுகிட்டு இருக்க தன் சகோதரியை பார்த்துட்டு தன் தலையில போட்டிருந்த அந்த புர்காவை கலட்டி அந்த பெண்ணோட உடம்புல போத்தி, என்னுடைய மத அடையாளத்தை விட என் தமிழச்சியின் மானம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை போத்தி விட்டா பாருங்க. மதம் என்பது அன்புக்கு மதம் தடையே கிடையாதுயா. அதுக்கு இஸ்லாம் இந்து எல்லாமே. ஒரு இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய மத அடையாளத்தை வெறுத்து
அதை விடுத்து தன்னுடைய சகோதரியின் மானத்தை காப்பாற்றினது நம் தமிழ்நாட்டில். இந்த இடத்தில் மதவெறியை எந்த சக்தியாலும் உண்டாக்க முடியாது. தமிழர்கள் என்ற ஒற்றுமையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். முருகனை பத்தி, திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒரு பாட்டு கந்தன் கருணையில வரும், கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு? கந்தன் கருணை படத்துல திருப்பரங்குன்றம்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். என்ன பாட்டுங்கம்மா? அந்த அம்மா அழகா பாடுறாங்க, இங்கே ஒருத்தர் பாடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்படித்தானே பாட்டு இருக்கு. அந்த கவிஞர் இப்படி எழுதியிருந்தாரு, சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா, நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் எழுதினாரு. அவர் சிக்கந்தர் தர்காவில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எழுதினாரு. அந்த கவிஞருக்கு தெரியாது திருப்பரங்குன்றம் தான். 1000 2000 வருடங்களாக அந்த ஊருக்கு பேரு பரங்குன்றம் என்று பெயர். கோயில் வந்ததுக்கு பிற்பாடு திருப்பரங்குன்றம் என்று மாற்றினார்கள். இப்படி அந்த ஊர் பேர் அப்படியே இருக்கு, சிக்கந்தர் தர்கா அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவை அந்த இடத்திலிருந்து நீக்கி முருகனுடைய மலையை மட்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள், முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு பிஜேபி குரூப் அன்னைக்கு ஒரு அறைகூவல் விடுத்த உடனே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மக்கள்லாம் நாங்கள்லாம் இங்க மாப்பிள்ள மச்சான் பேசிட்டு இருக்கோம்யா. ரம்ஜான் அன்னைக்கு என் மாமன் வீட்டுல இருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பலகாரம் போகும். 2 பேரும் ஒன்னா மண்ணா மாப்பிள்ள மச்சான் பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து அந்த உறவை நீங்கள் கெடுக்க வேண்டாம்ட்டு கூட்டமா என்ன கோஷம் போட்டு வந்தாங்க தெரியுமா? முருகனுக்கு என்ன கோஷம் போடுவாங்க? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு போட்டுட்டு வர்றாங்க. இன்னொரு குரூப் பக்கத்திலேயே நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், இந்த 2 கோஷமும் வருது. அப்போ ஒருத்தர் இந்த பக்கம் சொல்றாரு கந்தனுக்கு அல்லாஹு அக்பர்னாரு. உடனே என்னடா கந்தனுக்கு அல்லாஹு அக்பரா, முருகனுக்கு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். எங்களை பொறுத்தளவு கந்தனுக்கு அரோகராவும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பரும் ஒண்ணுதாயா. நாங்க ஒன்றாக தமிழர்கள்னு ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அமித்ஷா என்ற உள்துறை அமைச்சர், அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஒரு அமைச்சருங்கிறவர் அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவா இருக்கணும். நான் வேலை பார்த்தது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல். அங்க உள்ளுக்கையே சர்ச் இருக்கும். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். நான் போய் சயின்ஸ் நடத்த போறப்ப என்னுடைய மாணவர்களை பார்த்து, மாணவர்களே சயின்ஸ் நடத்த வந்திருக்கேன், ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி, அது நடத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை எல்லாரும் சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஆனா அந்த பயலைய உட்கார்ந்துருக்கேன் போற எல்லா மதத்துக்காரனும் உட்கார்ந்துருக்கேன். என்னடா வாத்தியாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சயின்ஸ் நடத்துறதுக்கு பதிலாக அல்லேலூயாங்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை. என்னுடைய மாணவர்கள்ட்ட போய் நான் அதை திணிக்க கூடாது. நான் தனியா என் சர்ச்சில் சாமி கும்பிடலாமே ஒழிய, ஆசிரியர் என்ற நிலையில் நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாகத்தான் இருப்பனே ஒழிய ஒரு மதத்தினுடைய அடையாளத்தை நான் காட்டுறது என்னுடைய ஆசிரியர் பணிக்கு நான் செய்கின்ற துரோகம். என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்ங்கிறத எந்த இடத்துல நிரூபிச்சு காட்டினாரு? முருகனுடைய மாநாடு பழனியில நடந்தது. உலகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்தர்கள் கூடினாங்க. அந்த மாநாட்டுக்கு தொடக்க உரை ஆற்றி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
அந்த மாநாட்டு மலருக்கு அணிந்துரை எழுதி அதுல கையெழுத்து போட்டிருக்காரு மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு இதுவரைக்கும் 4 ஆண்டுகளில் 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்துக்களுக்கு விரோதமான கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி மட்டுமல்ல, இந்துக்களுக்கு அவருடைய மத அடையாளங்கள், அவர்களுடைய மத வழிபாடுகள் அனைத்திற்கும் துணை நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி எது என்று சொன்னால் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். ஆனால் இந்த அமித்ஷா கம்பெனி இங்க வந்து நம்மை மதத்தால் பிரிக்கின்ற அந்த சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய பெரியாரின் பேரனாக எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் நம்மை தமிழர்களாக ஒன்றுபடுத்தி வருகிற 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மத ஒற்றுமையின் பாதுகாவலனாக, சமூக நீதியை நிலைநாட்டுபவராக, சமத்துவத்தை உருவாக்குபவராக, பெண்களுடைய கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் பெண்களை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவராக மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று சொல்லி, உதய சூரியன் என்றும் ஓய்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொல்லி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், தமிழக